இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்மோட டாப் எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டாப் வந்து அளவு டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு காலர் நெக் டாப்பு, ஓகேவா? இப்போ இதோட ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுடிதாரை அப்படி நார்மலாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர்ல இருந்து டாப்போட ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டான அளவு அங்கேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா 38 வந்து இருக்கு இதோட டாப்போட ஹைட்டு. நம்ம வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் அப்படின்னா 38 கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விடுறேன். அப்போனா 38 40 இன்ச் பார்த்துங்க இதோட ஹைட்டு, டாப்போட ஹைட்டு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது, இந்த இடத்த நான் கட் பண்ணல. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, சிங்கிள் ப்ளீட்டில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஓப்பன் பகுதி இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணுறேன். நம்ம ஃபோல்டட் எட்ஜ் சைடு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இங்கே இருந்துட்டு 40 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டான அளவு, அதாவது ஈவன் பண்ணிக்கணும். இந்த இடத்த ஈவன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதுல இருந்தே கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு விடுவாங்க. நான் வந்து விட்டுட்டேன்னா 38 இன்ச் வந்து எடுக்கணும். கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 38, அதோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 38 வந்து 1/2 இன்ச் சேர்த்து 38 வந்து எடுக்க போறேன். கரெக்டா இந்த இடத்துல இருந்து அளவு எடுத்துக்கோங்க. 38 கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டு இங்க இருந்து இதுல இருந்து இது வரையும் 38 டேப் வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 38 இங்கே இருக்கு. அதே போல இந்த இடம் இங்க இருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா 38 கரெக்டான அளவுல மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்கேல வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவுல இருக்கு. இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுக்காக இந்த கிளாத் ஃபோல்டட் எட்ஜ் சைடு கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லீவ் எடுக்கிற கிளாத்தை வந்து நான் மடிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டட் எட்ஜ் வந்து கரெக்டாக வந்து இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாத்ல ஷோல்டர் கழுத்து சுற்றளவு வந்து எடுக்க போறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கிட்டு வந்து கரபாகம் இருக்கணும். இங்கிட்டு வந்து இப்போ சிங்கிள் பீஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? கழுத்து சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். எதுக்குன்னா காலர் நெக் அப்படிங்கிறதுனால 3 இன்ச் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக தான் வேணும். ஸோ அதனால் 3 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஷோல்டர் அளவை அப்படியே வந்து வச்சுக்கலாம். 3.25 இருக்குது ஷோல்டர். ஸோ அதனால் நானும் பார்த்தீங்கன்னா 3.25னா ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச் அளவு வந்து நான் ஷோல்டர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கழுத்து வந்து இப்போ நான் கட் பண்ணலைங்க. எதுக்காகனா நமக்கு வந்து இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து வருது, பட்டன் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலர், ரவுண்டு காலர் வச்சு வருது. ஸோ அதனால நான் வந்து நெக் வந்து கட் பண்ணலை. நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இதோட வளைச்சி வச்சு இப்படி பார்த்துக்கோங்க. 7.25 வருது, சரிங்களா? இதுதான் வந்து ஆம்ஹோல். ஓகே, இப்போது ஆம்ஹோல் வந்து நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த பாட்டத்தை லாஸ்ட் பாட்டத்தை ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதான் பாட்டம். மடித்து தைச்சிருக்கிற அளவு. இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இது வரையும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சை இந்த ஃபோல்டட் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து 10.5 இன்ச் வச்சுக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா, இங்கே இருந்து இந்த இடம் வரையும் 10.5 இன்ச் வச்சுருக்கீங்க. இப்போது இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும். கரெக்டாக இங்கே இருந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வருது. ஓப்பனோட ஹைட்டு இந்த பொசிஷனில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். கோடு வந்து இந்த மாதிரி
இருக்கிறது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன மார்க் வருது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இந்த இருக்குல்லைங்களா ஓப்பன், அதே போல் இந்த இடத்துல இருக்குல்ல ஓப்பன், இதுல இருந்து இது வரையும் என்ன அளவு இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக இங்கேருந்து இது வரையும் 18 வருது. 18ல் பாதி 9.25. 9.25 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அளவு. 9.5 நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 9.5 வந்து வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் இருக்குது. 9.5க்கும் 10க்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. ஓகேவா? இதை எடுத்துட்டு, அதாவது இங்கே 10.5 இருக்குது, இங்கே 9.5 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு சென்டர் வந்து 10. ஏன்னா நமக்கு ஹிப்பில் இருந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே கொஞ்சம் அகலம் கொடுத்துட்டு நமக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளும் கொஞ்சம் அகலமாக வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹிப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுவரையும் வந்து ஹிப்பு வந்து பார்க்கணும். இங்கேருந்து இதுவரையும் 16 இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள் பக்கமாக திருப்பியே அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக வரும். ஹிப் வந்து இங்கேருந்து இது வரையும் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக இங்கேருந்து இது வரை இந்த தையல் 3வது தையல் வரையும் 16 இருக்குது. 16ல் பாதி பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச் வந்து இந்த சென்டரில் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழுத்து பார்த்தீங்க இது சாரி ஆம்ஹோல் வந்து 8.25 இருந்துச்சு இல்லைங்களா? நான் இங்கேருந்து ஒரு 5 இன்ச் வச்சுக்கிறேங்க ஆம்ஹோல். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆம்ஹோல் வந்து வைக்கணும், எனக்கு வந்து அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 5 இன்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 5 இன்ச் வந்து ஆம்ஹோல் வந்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, இந்த ஆம்ஹோலுக்கு கீழே இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர்றது தான் பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலோட அளவு. கரெக்டாக இங்கேருந்து இது வரையும் 18 இன்ச் இருக்குது. 18னா நான் வந்து 18 9.5 வந்து வச்சுக்கிறேங்க. கரெக்டாக இந்த ஆம்ஹோல் கோடு இருக்கு இல்லையா, இதுலேருந்து 9.5 இன்ச் வந்து இங்கே வச்சுக்கிறோம். 9.5 சரிங்களா? இந்த செஸ்ட்டுக்கும் இந்த ஓப்பனுக்கும் சென்டராக இந்த 8.25 வைக்கணுங்க. இது எந்த அளவில் வைக்கணுங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் 5 இன்ச்சில் வரைஞ்சிட்டு இந்த ஆம்ஹோல் லைனில் செஸ்ட்டு வைக்கணுங்க. பாட்டத்துல இருந்து ஓப்பன் சைட்ல இருந்து இந்த இடத்துல கட்டோட அகலம் வந்து வைக்கிறோம் இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து இந்த அளவு வைக்கணும். இப்போ இதை வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து இது வரையும், இங்கேருந்து இது வரையும் வந்து கரெக்டாக லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆம்ஹோல் வளைவு பார்த்தீங்கன்னா இப்படி, அதாவது இதுக்குள்ள முடிக்கணும், இதுல பாதியில இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி வந்து நான் ஆம்ஹோல் வரைஞ்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விடணுமோ, நான் இப்போ 2 இன்ச் விடுறேன்னா இங்கே வந்து 2 இன்ச் விடணுங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இன்ச் போதும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இன்ச் வந்து போதுமானதாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் வந்து 1 இன்ச்சில் தானே நம்ம மடித்து தப்போம் இல்லையா, அதனால 1 இன்ச் வந்து நமக்கு போதுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் வந்து நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன், சாரி மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் இருந்து இந்த பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இது வரையும் நம்ம 1 இன்ச் கேப்பில், ஓப்பனுக்கு 1 இன்ச் போதும். ஸோ அதனால் நான் 1 இன்ச் கேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? நெக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணும்போது உங்ககிட்ட நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டத்துலேருந்து கட் பண்ணுறேங்க. பாட்டத்தில் இந்த பிசுறு கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நிறைய பிசுறு கிளாத் இருக்குது, ஸோ அதனால தான் சிக்குது அதில். சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து இந்த டாப்ல இருந்து இங்கே கட் பண்ணுறேன்.
இதை வந்து எவ்வளோ தூரம் மடிக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே இதாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவும் இல்லாமல் இது பிசிறு வர்றதுனால. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. டபுள் கிளாத்தை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேண்ட்டோட டாப்போட இந்த எந்த இடம் வந்து மடித்து தைக்கணுமோ அந்த இடத்துல ஒரு அட்காட் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த கட்டு வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல இடுப்பு இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு அட்காட். எந்த இடத்துல ஹிப்பு வருது, எந்த இடத்துல கட்டு வரும், அப்புறம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து முடியும், இந்த இடத்துல ஒரு அட்காட் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டு வந்து போட்டுக்கோங்க. அதே போல் இது வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு கட்டு வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த எல்லா கட்டுமே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதாங்க, டாப் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனல் டச்சோட டாப் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, எங்கே இருக்குது, இதோ இருக்குங்க. அதாவது மேலே வந்து இந்த கார்னர் எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கிளாத் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து கார்னரில் மடித்து தைக்கிறதுக்கு வந்து இந்த கரபாகத்தை விட்டுட்டேன். அது உங்கள் இஷ்டம், 1.5 2 எந்த அளவுனாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்லீவை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து வைக்கணும். கரெக்டான அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி ஸ்லீவை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து, இது தையல் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு. இந்த இடம் கரெக்டான அளவு தையலுக்கு, அதாவது கரெக்டான அளவு ப்ளஸ் தையலுக்கு உண்டான அளவு, சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து இந்த இடத்த இப்படி வளைச்சி வச்சு ஒரு மார்க்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வருங்க, சரிங்களா? நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம மடித்து தைக்கிற அளவு. ஸோ அதனால் அதை கட் பண்ணலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜாயிண்ட் கொடுக்குற கிளாத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் பண்ணிக்கணும். இது வந்து மடித்து தைக்கிற கிளாத்து. அப்புறம் வந்து இந்த இடம் சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அட்காட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கணும். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து குழிவு, முன்பக்க குழிவு. ஸோ அதனால் அந்த இடத்துலையும் ஒரு அட்காட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். எந்த இடத்துல குழிவு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால் இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து டாப் அதாவது ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்.
ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாப்பு அண்ட் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.